பகவானுடைய அணுக்கத் தொண்டர்களில் யாழ்ப்பாணி என்றொருவர் இருந்தார். இலங்கையைச் சேர்ந்தவர் என்பதாலும் இலங்கைக்கு யாழ்ப்பாணம் என்று ஒரு பெயர் இருந்ததாலும் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். அவர் அப்பழுக்கு இன்றி சுத்தமாக இருப்பவர். சந்தாசிரமத்தை தினமும் சுத்தம் செய்து எல்லாவற்றையும் ஒழுங்கு தவறாமல் வைத்துக் கொள்வார். அவரிடம் எவ்வித குறையும் இருக்கவில்லை. பகவான் எங்காவது சென்றுவிட்டு ஸ்கந்தாசிரமத்திற்கு திரும்பி வரும்போது இலைகள் கீழே கொட்டி கிடந்தால் யாழ்ப்பாணி இங்கே இல்லையோ என்று கேட்பார். ஒருமுறை ஸ்கந்தாசமரத்தின் மண் தரையுறுதிப்படுத்தவும் வழவழப்பாகச் செய்யவும் யாழ்ப்பாணி சாணியால் முழுகியிருந்தார். சந்தாசிரமத்தின் நிர்வாகியாக இருந்த பெருமாள் சுவாமி வந்து பார்த்தபோது தரை ஈரமாக இருந்ததோடு வழுக்கவும் செய்தது. அவர் கோபத்தால், யாழ்ப்பாணி, சந்தாசிரமத்தை விட்டு வெளியே போய்விடு என்று கத்தினார். யாழ்ப்பாணி பகவானின் நேர்மையானவர்களில் ஒருவர். அவருக்கு பகவானை விட்டுச் செல்ல விருப்பமும் இல்லை. நிர்வாகியான பெருமாள் சுவாமிக்கு கீழ்ப்படியவும் ஆசைப்பட்டார். சாமர்த்தியமுள்ளவர் என்பதால் நிலைமையை எப்படி சமாளிப்பது என ஆலோசித்தார். சந்தாசிரமத்தினுள் இருந்த ஒரு தென்னை மரம் அதன் எல்லைக்கு வெளியும் சாய்ந்தபடி இருந்தது. யாழ்ப்பாணி சட்சட்வென்று அம்மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்துவிட்டார். நுட்பமாகப் பார்த்தால் ஒரே சமயத்தில் அவர் ஆசிரமத்தின் உள்ளேயும் வெளியும் இருந்தார். கீழே வரும்படி பலர் கேட்டுக் கொண்ட போதும் அவர் மறுத்துவிட்டார். சாப்பிட அமர்ந்த பகவான் அங்கு யாழ்ப்பாணியை காணாதபோது மற்றவர்கள் மூலம் நடந்ததை அறிந்து கொண்டார். வெளியே வந்து தென்னை மரத்தின் கீழ் நின்றபடி, யாழ்ப்பாணி, இறங்கி வந்து எங்களோடு சாப்பிடலாமே என்று கெஞ்சும் குரலில் பகவான் கேட்டுடன் சிறு குழந்தையைப் போல் இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பித்தார். இன்னொரு சமயம் பகவான் யாழ்ப்பாணியிடம், என்னிடம் ஒரு நோட்டு இருந்தது. பாடல்கள் எழுதி வைத்திருந்த அதை உத்தர காசியிலிருந்து வந்தவர் வாங்கிச் சென்றார். மாதங்கள் பல ஆகியும் அவர் அதை திரும்பத் தரவில்லை. எனக்கு அந்த புத்தகம் தேவைப்படுகிறது என்று கூறியதை கேட்டார் யாழ்ப்பாணி. அதன் பின் பல நாட்களுக்கு யாழ்ப்பாணியை காணவே இல்லை. உத்தரகாசிக்குச் சென்று பகவானது புத்தகத்தை திரும்பவும் வாங்கி வந்து பகவானிடம் கொடுத்தார். பகவானிடம் அவருக்கு அத்தனை தீவிர பக்தி இருந்தது.